இனவாத துவேஷ காட்டுமிராண்டி ஊடகப்பேயான ஹிரு மீண்டும் டாக்டர் ஷாபியை தீண்டுகிறது. டாக்டர் ஷாபிக்கு சொந்தமான வீடு ஒன்றில் வாடகைக்கு இருந்த ஒருவர் மாரடைப்பால் காலமானதை ஏதோ ஷாபியால் நிகழ்ந்த மரணம் மாதிரி ஹிரு டிவியும் அதன் ஃபேஸ்புக் பக்கங்களும் செய்தி வெளியிட்டிருந்தன. தேர்தல் நெருங்கும் காலத்தில் வழக்கம் போல ஹிரு ஷாபியை பீத்து தின்ன முயல்கிறது என்பதையே இந்த மலினச் செயல் காட்டுகிறது. ஷாபி என்றில்லை, எங்கேயாவது ஓரிடத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் போதும், அதற்குள்ளே நுழைய இம்மீடியா முனைந்துவிடும். இப்படித்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு இனவாத விஷத்தை பரப்பியது ஹிரு. வழக்கம் போல ஒதுங்கி இருக்காமல் டாக்டர் ஷாபி ஹிருவுக்கு ஒரு வீடியோவில் தோன்றி காத்திரமாய் பதில் அளித்திருக்கிறார். ஹிரு, உங்கள் மீடியா கேம் எல்லாம் படுதோல்வி அடைந்து விட்டது. இளைய தலைமுறைக்கு உமது இனவாத குப்பாடித்தனம் தெரியும். இதைத்தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் செய்தீர்கள். நிறுத்துங்கள் என்று சொன்னதுதான் அவர் வீடியோவின் சாரம்சம். ஷாபி இப்படி வரி பதில் அளித்தது பாராட்டத்தக்க விஷயம். மேலும் பேஸ்புக்கில் யூடியூபில் கமெண்ட்ஸ் போட்ட அத்தனை பேரும் ஹிருவை வண்டியாய் திட்டி தீர்த்திருந்ததை அவதானித்தேன். சொப்பன சுந்தரி ஹிருவை இப்போது சஜித் பாப்பா வைத்திருக்கிறார். அந்த ஆளை ப்ரமோட் செய்யும் விதமாய்தான் ஹிரு இயங்குகிறது. இதே சஜித்தை கடந்த தேர்தல்களின் போது தனிப்பட்ட விதமாய் சீரழித்த ஹிருதான் இப்போது சஜித்துடன் கைகோர்த்து இருக்கிறது என்பதை சிவப்பு பேனாவால் வட்டமிட்டு சொல்ல வேண்டும். ஹிருவில் இயங்கும் மற்றொரு ஊடக தர்மம் தெரியாத பேர்வழியான சமுதித்த நாள் முழுவதும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வசைபாடிக் கொண்டிருக்கிறார். ஹிரு அதிபதியின் தம்பியான துமிந்த சில்வா என்ற கொலைகார கைதியின் விடுதலைக்காக காலத்திற்கு காலம் யாருடனாவது டீல் பேசிக் கொண்டும் யாரையாவது மட்டம் தட்டி கொண்டும் இருக்கிறது ஹிரு மேலிடம். ஹிரு அதிபர்களின் அந்தரங்கங்கள், துமிந்த சில்வா, அனர்கலி அகர்ஷா காதல் சடுகுடுக்கள் எதுவும் அனுரவுக்கு தெரியாததல்ல. அனுரவும் லால்காந்தவும் வாயை சிறந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்று புதிதாய் சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு கீழிறங்கி அடிக்கப் போவதில்லை. இப்படித்தான் 2007ஆம் ஆண்டு காட்டு வழியே தென்னிலங்கைக்கு புலிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று ஹிரு எம்மில் செய்தி சொல்ல போய் ஒட்டுமொத்த ஏபிசி நெட்வொர்க்கும் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவால் தடை செய்யப்பட்டது. அப்போது துமிந்த சில்வா ஐக்கிய தேசிய கட்சியின் மேல் மாகாண உறுப்பினர். அவர் உடனே மஹிந்த பக்கம் கரணம் அடிக்க லைசன்ஸ் மீண்டும் வழங்கப்பட்டது. இனங்களிற்கிடையே தொடர்ச்சியாய் குரோதத்தை வளர்க்கும் ஹிரு நிரந்தரமாய் தடை செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் இலங்கை மக்கள் என்றைக்கும் விடிவு கிடைக்கும்.